திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு இந்திய திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் எழுத்தாளரும் நடிகரும் ஆவார். இவர் தமிழ் திரைப்பட நடிகர் விஜயின் தந்தை ஆவார். 1981 வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படத்தில் இயக்குனராக அறிமுகமாகி பின்னர் சமூக பின்னணியுள்ள படங்களை இயக்க ஆரம்பித்தார். சந்திரசேகர் ராமநாதபுரம் மாவட்டம் பெரியபட்டினம் அருகே உள்ள முத்துப்பேட்டை என்ற கிராமத்தில் பிறந்தார். அவரது தந்தை சேனாதிபதி பிள்ளை ராமநாதபுரத்தில் உள்ள தங்கச்சி மடத்தில் தொடருந்து துறையில் வேலை செய்தார். இவர் வசதியுள்ள கிறிஸ்துவ வேளாளர் குடும்பத்தை சேர்ந்தவர். பின்னாளில் கர்நாடக இசை பாடகியான ஷோபாவை மணந்தார். இவர் தனது இயக்கத்தில் உருவான நாளைய தீர்ப்பு திரைப்படம் மூலமாக விஜயை முழுமையான கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார். விஜய்க்கு பிறகு சந்திரசேகருக்கு வித்யா என்ற மகளும் இருந்தார். ஆனால் அவர் 2 வயதிலேயே காலமானார். சந்திரசேகர் அரசு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சென்னையில் அரசு வேலைக்கு சேர்ந்தார். பின்னர் திரையுலகில் தனது பயணத்தை விஜயா வாகினி ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் நடித்த எங்கு வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் சவுண்ட் என்ஜினியராக தொடங்கினார். பின்னாளில் இயக்குனர் T.N. பாலுவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி பல திரைப்படங்களில் இணை இயக்குனராக செயல்பட்டார். 1980களில் இயக்குனராக திகழ்ந்த அவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் 70க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியுள்ளார். அவரது முக்கிய படங்களில் வெற்றி, நான் சிகப்பு மனிதன், சட்டம் ஒரு இருட்டறை, நீதிக்கு தண்டனை, முத்தம் உள்ளிட்டவை அடங்கும். 1980களில் இயக்குனர் சந்திரசேகர் விஜயகாந்த் கூட்டணி அரசியல் கருத்துக்களுடன் கூடிய பல வெற்றி படங்களை வழங்கியது. விஜயகாந்தை மையமாக கொண்டு பல திரைப்படங்களை இயக்கியுள்ள இவர் ரஜினிகாந்தை வைத்து நான் சிகப்பு மனிதன் என்ற ஒரே திரைப்படத்தை மட்டும் இயக்கினார். தனது படங்களில் சிறப்பு தோற்றங்களிலும் நடித்துள்ளார். டூரிங் டாக்கீஸ் என்பது அவர் இயக்கிய 69வது படமாகும். இவர் ஒரு மேடையில் எம்ஜிஆர் பற்றிய ஒரு தகவலை பகிர்ந்தார். நான் ஒருமுறை உதவி இயக்குனராக இருந்தபோது எம்ஜிஆர் படம் ஒன்றில் பணியாற்றினேன். அப்போது அவர் ஒரு ஷாட் முடித்ததும் நான் ஒன்ஸ் மோர் என்று என்னை அறியாமல் கூறிவிட்டேன். அவரும் எதுவும் சொல்லாமல் அந்த ஷாட்டை திரும்பவும் நடித்துவிட்டார். பிறகு என்னை அழைத்து நீ பெரிய இயக்குனராக கண்டிப்பாக வருவாய் என்று கூறினார். அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு என்னை அழைப்பதற்கு வண்டி வரவில்லை. நான் ஆட்டோவில் சென்றேன். அங்கு என்னை அவர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை. பிறகு அவர் என்னிடம் வந்து அடுத்த முறை படம் பண்ணிக்கலாம், இப்போது வேண்டாம் என்று கூறினார் என்று எஸ்.ஏ. சந்திரசேகர் அந்த மேடையில் கூறினார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.